வா. சரிங்க. கால் வருது, வெயிட் பண்ணுங்க, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். சரிங்கப்பா. ஹலோ, நான் அந்தோணி பேசுறேன். நீங்க யாரு? நான் வானத்துல இருந்து கபரி சம்மனசு பேசுறேன். உங்க பொண்ணு செலீனோட பிறந்த நாள் விழாவுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல இறைமகன் இயேசு வரப்போறாரு. அவரை வரவேற்க தயாரா இருங்க. கேக்கு வெட்டிடலாமாங்க? வேணாம் வேணாம், இன்னும் கொஞ்ச நேரம் காத்திருப்போம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வீட்டுக்கு இயேசுநாதர் வரப்போறாராம். இப்பதான் கபிரியல் சமணசு போன் பண்ணாங்க. என்னது, நம்ம வீட்டுக்கு இயேசு சாமி வரப்போறாரா? அப்பா, என் பிறநாளைக்கு இயேசு வராரா? கேட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? என் பிறநாளைக்கு இயேசு வராரா? வரட்டும் வரட்டும், இயேசு சாமியை பார்க்க நாங்களும் ஆசையா இருக்கோம். இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, இயேசு வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க பிறந்த நாள் விழாவே நடக்கணும். சரிங்க, நீங்க போய் வாசல்லே நின்னு இயேசுவை வரவேற்க தயாரா இருங்க. நான் அவருக்கு பிடிச்ச கோதுமை அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் ரெடி பண்றேன். ஐயா, பிச்சைக்கார் கொழுந்து வந்திருக்கையா. பசி உசுறு போகுதையா. ஏதாச்சும் பழசுங்க போடுங்கய்யா. இங்க பாரு கோவிந்தா, இங்க இப்ப எதுவும் இல்ல. ஐயா, அப்படின்னா சொல்லாதீங்க ஐயா. இன்னும் 2 மணி நேரம் கழிச்சு வா. இப்ப இங்க முக்கியமான விஐபி வர போறாரு. தர்மராசா, ரொம்ப பசிக்குது ஐயா. முதல்ல கிளம்பு, இங்க நிக்காத. அங்கிள் அங்கிள், ஆன்ட்டி இருக்காங்களா அங்கிள்? யாரு? பக்கத்து வீட்டு கவிதாவா? வாமா, ஆன்ட்டி உள்ள சமைச்சிட்டு இருக்காங்க, போய் பாரு. சரிங்க அங்கிள். ஆன்ட்டி ஆன்ட்டி, வாமா. என்னம்மா, ஏன் உன் முகம் என்னமோ மாதிரி இருக்கு? ஆன்ட்டி, திடீர்னு 4-5 போலீஸ்காரங்க வந்து எங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க ஆன்ட்டி. இப்போ எங்க அப்பா ஜெயில இருக்காங்க ஆன்ட்டி. அழாதம்மா அழாத. இப்ப என்னம்மா செய்யறது? இப்போ அப்பாவை ஜாமீன்ல எடுக்கணும் ஆன்ட்டி. அதனால அம்மாவும் கிட்ட 5000 ரூபாய் கடனா கேட்டாங்க ஆன்ட்டி. 5000 ரூபாயா? இவ்வளோ பண்ணலாம் என்கிட்ட இல்லையேம்மா. பேங்க்ல தான் இருக்கு. இப்போ என்னால எடுத்து தர முடியாது. உங்க வீட்டுக்கு வேற ஒரு முக்கியமான விஐபி வர போறாங்க. அதனால வேற யார்கிட்டயா கேட்டு பாருமா. சரி, வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, கிளம்பு கிளம்பு. சரிங்க ஆன்ட்டி, நான் வரேன். அந்தோணி சார், அந்தோணி சார். வாங்க அப்துல்லா, வாங்க, இப்படி உட்காருங்க. அதே அண்ணா, இப்ப இங்க உட்காரதுக்கு எனக்கு நேரம் இல்லை சார். என் பொண்ணு ஆயிஷா பானுக்கு. என்னப்பா, என்னாச்சு? ஏன் அழுறீங்க? சொல்லுங்க. என் ஒரே பொண்ணு ஆயிஷா பானுக்கு 10 நாளா கடுமையான காய்ச்சல். கண்ணே திறக்கல சார். ஆயிஷா பானுவும் உங்க பொண்ணு செலீனும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். காய்ச்சல்ல கூட என் பொண்ணு செலீன்னு உங்க பொண்ணு பேரையே சொல்லிக்கிட்டு இருக்கா. அதனால நான் என்ன செய்யணும்? உங்க பொண்ணு செலீனை 1 மணி நேரம் எங்க வீட்டுக்கு அனுப்புனீங்கன்னா என் பொண்ணு நல்லாயிடுவா. அதனால தயவு செஞ்சு
உங்க பொண்ண. இங்க பாருங்க அப்துல்லா, இன்னைக்கு என் பொண்ணுக்கு பிறந்த நாள். முக்கியமான விஐபி ஒருத்தர் என் பொண்ணை வாழ்த்த போறாரு. இந்த சமயத்துல என் பொண்ணு எங்கேயும் வரவும் மாட்டா, யாரையும் பார்க்கவும் மாட்டா. அதனால ப்ளீஸ் இடத்த காலி பண்ணுங்க. அந்தோனி சார், இங்க பாருங்க, நான் சொன்னதுதான். சீக்கிரம் இடத்த காலி பண்ணுனா அது எனக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. போயிட்டு வாங்க. ஏங்க, ஏன் இன்னும் ஏசு நம்ம வீட்டுக்கு வரலன்னு செல்போன்ல பேசி பாருங்களே. ஜெசி, ஏசுவோட நம்பரு எனக்கு தெரியாதே. போன் என்கிட்ட தாங்க, நான் நம்பர் போட்டு தரேன். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். இந்தாங்க ரிங் போகுது, பேச. ஹலோ, நான் பூலோகத்துல இருந்து அந்தோணி பேசுறேன். ஏசு இருக்காரா? ஏசுதான் பேசுறேன், சொல்லுங்க. ஏசுசாமி, நீங்க என் பொண்ணோட பிறந்தநாள் விழாவுக்கு வர்றேன்னு சொன்னீங்க. இது வரைக்கும் நீங்க வரல. ஏன் நீங்க வரலன்றத தெரிஞ்சுக்கலான்னு தான் ஃபோன் பண்ணேன். அந்தோணி, நான் உங்க வீட்டுக்கு 3 முறை வந்தேன். நீங்க தான் என்ன கண்டுக்கவே இல்லை. என்னது, நீங்க 3 முறை வந்தீங்களா? எப்ப வந்தீங்க? எப்படி வந்தீங்க? முதல் முறை பிச்சைக்கார கோவிந்தனா பசியோடு வந்தேன். எனக்கு நீங்க சாப்பாடே தரல. அடுத்த முறை உன் மனைவி கிட்ட கவிதா என்ற சிறுமியாக உதவி கேட்டு வந்தேன். அத உன் மனைவியும் கண்டுக்கல, உதவியும் செய்யல. 3வது முறை அப்துல்லா வடிவத்துல ஆறுதல் தேடி வந்தேன். அப்பவும் என்ன நீங்க கண்டுக்காம அடிக்காத குறையா விரட்டிட்டீங்க. ஏசுசாமி, எங்களை மன்னிச்சிருங்க. நீங்க ஏசுவாத்தான் வருவீங்கன்னு நாங்க இவ்வளவு நேரமா காத்திருந்தோம். ஆனா எங்களுக்கு காலம் கனியவே இல்லை. அந்தோணி, இறைவனை இறைவன் வடிவில் தேடாதே, மனிதரில் இறைவனை பார். உன் அயலாரிடமும் நான் தான் இருக்கிறேன், உன் பகைவரிடமும் நான் தான் இருக்கிறேன். எனவே இயேசு வருவார் என்று எனக்காக காத்திருக்காமல் தேவையில் இருப்போருக்கு தொண்டு செய்யுங்கள். ஏழை எளியோருக்கு உதவுங்கள். அவர்களுக்கு செய்யும் சேவைகள் எனக்கு செய்யும் ஜெபங்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். எனவே பொறுமையாக நற்குணங்களை வளர்த்து கொள்ளுங்கள். எப்போதும் பிறருக்காக பாடுபட காத்திருங்கள். அப்போதுதான் நம் வாழ்வில் இன்சுவை கனிகள் கனியும். ரொம்ப நன்றி சாமி, ரொம்ப ரொம்ப நன்றி. இதோ பிச்சைக்காரன் கோவிந்தனுக்கும் கவிதாவுக்கும் அப்துல்லாவுக்கும் தேவையான உதவிகளை செய்ய நாங்க இப்பவே புறப்படுறோம். அந்தோணி, இப்போதுதான் என் மனம் மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் அனைவருக்கும் எனது நல்லாசிகள்.